குருபியோ நம ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 4 அத்வைதம் என்ற தலைப்பில் பிரிவாக சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 563 ஆரம்பிக்கிறது. ஒரு உதாரணம் சொன்னால் புரியும். எல்லா வசதியும் படைத்த ஒருவர் இருக்கிறார். அவருக்கு நல்ல தேக ஆரோக்கியம் இருப்பதற்காக எக்ஸசைஸ் செய்ய வேண்டியிருக்கிறது. இதை செய்வதில் 2 விதங்கள் இருக்கின்றன. ஒன்று, அவர் தேகாபியாசம் என்று சொல்லப்படும் எக்ஸசைஸ்கள் பண்ணலாம். தண்டால் எடுக்கலாம், சர்வாங்காசனம் போடலாம், அல்லது சகல அகவயங்களுக்கும் நன்றாக வேலை கொடுக்கும் விதத்தில் ஓடி ஆடி வெட்டி கொத்தி ஏதாவது பண்ணலாம். இப்படி 2வது அவர் ஓடி ஆடி பண்ணுகிறார் என்றால் அப்பொழுது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக பழத்தோட்டம் போடுவது, அதற்காக வெட்டுவது, கொத்துவது, ஜலம் இழுத்து வந்து கொட்டுவது என்று பண்ணுவதே ஸ்லாக்கியமாகும். இவருக்கு பண வசதி, ஆள் வசதி, எல்லா வசதியும் இருக்கிறது. அதனால் இவரே உழைத்து தோட்டம் போட்டு பயிர் பண்ண வேண்டும் என்றில்லை. இவருக்கு பழமும் வேண்டும் என்றில்லை. இருந்த போதிலும் இவருக்கு மட்டும் பிரயோஜனப்படும்படி தண்டால் போடுவதை விட, அல்லது எங்கேயோ நிர்மானுஷ்யமான காட்டிலே மேட்டிலே போய் எதையோ வெட்டி கொத்தி முறித்து கொண்டிருப்பதை விட 4 ஜனங்களுக்கு உதவும்படியான பரோபகாரமாக தோட்டப்பணி செய்வதுதானே ஸ்லாக்கியம். பழம் என்ற பலன் இவருக்கு வேண்டாம், ஆனால் தேக ஆரோக்கியம் வேண்டும். அதற்காக இவர் செய்வதே பழம் வேண்டிய வேற யாருக்கோ உதவி பண்ணுகிறது. இந்த மாதிரி தான் கர்மாவை கழித்து கொண்டு பரமாத்மாவிடம் சேர விரும்புபவர்களுக்கு சாஸ்திர கர்மா உள்பட எதனால் ஏற்படுகிற பலனும் வேண்டியதில்லை. ஆனாலும் பரமாத்மாவிடம் சேருவதற்குண்டான பக்குவத்தை பெறுவதற்காக மனசை 4 திசையிலும் ஓடாமல் சுத்தி செய்வதற்கு ஆரம்ப திசையில் ஏதாவது காரியத்தில் ஈடுபட்டால்தான் முடியும் என்றிருக்கிறது. ஸ்வய ஆசைகளின் மேல் செய்கிற காரியமானால் அந்த காரியத்தில் தோஷங்கள் வந்து சேர்ந்து விடுகின்றன. ஆனதால் ஸ்வயலாபம் கருதாத காரியமாக அது இருக்க வேண்டும். அதற்காக எங்கேயோ காட்டிலே மேட்டிலே வெட்டி கொத்துகிற மாதிரியான தண்ட காரியமாக இருக்க விடலாமா? அது புத்திசாலித்தனமாக தோன்றவில்லையே. இந்த ஜீவனுக்கு உதாரணம் காட்டிய வசதியுள்ள மனிதருக்கு ஆரோக்கியத்துக்காக எக்ஸசைஸ் செய்ய வேண்டியிருந்ததே அன்றி தோட்டம் போட்டு பயிர் பண்ண வேண்டிய தேவை இல்லாதிருந்த மாதிரி சித்த சுத்திக்காகத்தான் கர்மா பண்ண வேண்டியிருக்கிறதே தவிர கர்மாவினாலேயோ நேராக ஓடுகிற ஒரு பலனை பெற வேண்டும் என்றில்லை. ஆனாலும் அவர் எப்படி தனக்கான எக்ஸசைஸாகவே லோக உபகாரமாகவும் தோட்டம் போட்டாரோ அதே மாதிரி இவன் தன் சித்த சுத்திக்காக செய்யும் கர்மாவே உபகாரமாகவும் இருக்க வேண்டும் என்று அபிப்பிராயப்பட்டு சாஸ்திரங்கள் ஒவ்வொருவனுக்கும் ஸ்வதர்மா என்று ஒவ்வொரு விதமான கர்மாவை வகுத்து கொடுத்திருக்கிறது. பழம் வேண்டும் என்ற உள்ளவர்கள் மாதிரி இந்த லோகத்திலேயே அநேக நல்லதுகளை பெற வேண்டிய அடிநிலை மனுஷர்கள் எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். பகவானுடைய லீலையில் லோக நாடகம் என்ற ஒன்று நடந்து கொண்டே இருப்பதாகத்தான் இருக்கும். உலக நாடகமும் பிரளயங்களும். எல்லோரும் மோட்சத்துக்கு முயற்சி பண்ணி சம்சாரத்தை கழித்து கொண்டு லோக வாழ்க்கை என்ற ஒன்றே இல்லாமல் போவதென்பது சாத்தியமில்லை. பலவித எண்ணமுள்ள ஜனங்களை படைத்து ஆடவிட்டு ஓடவிட்டு பரஸ்பரம் மோதிக்கொள்ள விட்டு இதிலே விசித்திரமாக பல ரசங்கள் ஏற்படும்படியாக லோக நாடகத்தை ஈஸ்வரன் நடத்தி வருகிறான். இப்படி நாடகம் பார்த்து ரசிப்பதற்குத்தான் அவன் லோக லீலை செய்வது. எல்லோரும் ஞானிகளாகி பரம பக்தர்களாகி அவன் விட்ட வழி என்று இருந்தால், பிரேமரசம் என்ற ஒன்றையே பிரிக்கிக் கொண்டிருந்தால், அல்லது அதுவும் இல்லாத பரம சாந்தியில் மூழ்கிவிட்டால் ஈஸ்வரனுக்கு எப்படி டிராமாவின் ரசவேதங்கள் கிடைக்கும்? அதே சமயம் அவன் கருணை வள்ளலும் தான். அதனால் வேடிக்கையெல்லாம் பார்த்தாலும் அநேக யுகங்கள் கல்பகாலம் ஆகிற போது ஐயோ பாவம், இப்படி ஆட்டமாக ஆடிவிட்டதுகளே என்று பரம கருணையோடு தானே அவர்களையெல்லாம் தன்னிடம் ஒடுக்கி கொண்டு விடுகிறான். அவர்களாக சாதனை பண்ணி ஒடுங்குவதில்லை, ஈஸ்வரனே ஒடுக்கி கொண்டு விடுகிறான். உலகமே இல்லாத மகா பிரளயம் என்பது அதுதான். நித்திய பிரளயம் என்பதாக தினம் தூக்கத்தில் ஈஸ்வரனிடம் லயித்திருப்பது, செத்தப்பின் ஸ்வர்க்க நரக புனர்ஜென்மாதிகளுக்கு முன் கொஞ்ச காலம் அவனிடம் லயித்திருப்பது. சுமார் 70 சதுரயுக காலம் கொண்ட ஒவ்வொரு மன்வந்தரத்துக்கு பிறகும் சிறிது காலம் சிருஷ்டி முழுக்க ஈஸ்வரனும் லயித்திருப்பதான ஒரு பிரளயம். இப்படி 14 மன்வந்தரங்கள் அடங்கிய பிரம்மாவின் ஒரு பகல் வேளையான 1000 சதுர்யுகங்கள்
முடிந்த பின் அதே மாதிரி 1000 சதுர்யுகங்கள் கொண்ட அவருடைய ராத்திரி வேளை பூராவும் சிருஷ்டி தொழில் இல்லாததால் ஜீவர்களை எல்லாம் ஈஸ்வரனிடம் லயித்திருப்பதான நைமித்திக பிரளயம் மேலே சொன்னது போல 2000 யுகங்களை ஒரு தினமாக கொண்ட பிரம்மா இம்மாதிரி 100 வயசு வாழ்ந்துவிட்டு பரமாத்மாவோடு ஐக்கியமான பின் இதே மாதிரி 100 பிரம்ம வருஷத்துக்கு அப்புறம் அடுத்த பிரம்மாவை கொண்டு அடுத்த விருஷ்டியை பரமாத்மா ஆரம்பிக்கும் வரையில் ஒரு பிரளயம், பிராகிருத பிரளயம், முடிவே இல்லாத ஆத்தியந்திக பிரளயம் என்று பலவிதமான பிரளயங்களை புராணங்கள் சொல்கின்றன. இப்படி எத்தனை யுகம் அவனிடம் லயித்திருந்தாலும் அதுவும் அவனோடைய நிரந்தரமாக சாஸ்வதமாக சேர்ந்து அவனை அறிந்து ஐக்கியப்பட்ட அத்வைத மோட்சமில்லை. பிரளயத்தில் லயித்த ஜீவர்கள் அத்தனை யுகங்களுக்கு அப்புறம் மறுபடி சிருஷ்டி ஏற்படும் போது லயம் நீங்கி அவனுக்கு வெளியிலே வந்து மறுபடி பிறக்கத்தான் வேண்டும். அவனுக்கு டிராமா பார்த்துத்தான் ஆகணும். லயத்தில் அவனை அறியும் அனுபவம் இல்லை. ஐக்கியம் என்று அப்படியே அவனேயான அறிவாகி ஏகமாக ஆகிவிடுவதுதான் சாஸ்வத விடுதலை. லயம் என்பது ஐக்கியமில்லை. ஒரு வஸ்து இன்னொன்றிலே ஒன்றாக எழுந்திருக்கும் நிலைதான் லயமே தவிர அதுவாகவே ஆகிவிடுவதல்ல. அதனால்தான் பிரளயத்தில் லயித்தவர்களை அவன் மறுபடி சம்சாரத்தில் அவிழ்த்து விட முடிகிறது. நித்திய பிரளயமான தூக்கமே எடுத்துக்காட்டு. சாஸ்திரங்கள் இம்மாதிரி ஜீவ சமூகம் முழுவதும் தன் முயற்சியும் சாதனையும் இல்லாமல் அவனுடைய கிருபையாலேயே அவனிடம் லயித்திருப்பதையும் மறுபடி அடுத்த சிருஷ்டியில் உத்பவிப்பதையும் தான் சொல்கின்றனவே ஒழிய லோகம் பூராவும் ஞானம் பெற்று அறிவான ஆனந்தமான மோட்சம் அடைவதாக சொல்லவில்லை. அதாவது லோகம் என்று ஒன்று இருந்தால் அதிலே மோட்சாதிகாரிகளாக ஆகாத பல பேர் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். விசேஷமாக பக்தி ஞானங்கள் இல்லாதவர்களாகவே பலர் இருந்து கொண்டிருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கும் தன்னிடம் ஒடுங்கியிருப்பதான சாந்த நிலையை தர வேண்டும் என்று ஈஸ்வரன் நினைக்கும் போது லோகமே இல்லாமல் பண்ணித்தான் பிரளயத்தில் எல்லாவற்றையும் தனக்குள் இழுத்துக் கொள்வான். லோகம் என்று ஒன்று இருந்து அதில் பக்தி ரசம் ஞானத்தின் சாந்தி என்ற இரண்டு மட்டுமே இருப்பதாக விடமாட்டான் என்றே சாஸ்திரங்களிலிருந்து ஏற்படுகின்றன. ஞானத்தின் உண்மையான சாந்தி நிலைக்கு லோகம் இருந்தும் ஒன்றுதான், இல்லாவிட்டாலும் ஒன்றுதான். பிரேமரசத்துக்கும் அது ஒன்றே பெருக்குவதற்கான வைகுண்ட கைலாசாதி லோகங்கள் இருக்கின்றன. ஆகையால் நவரச நாடகமாகத்தான் இந்த ஜீவலோகம் இருக்க வேண்டும். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம்.